உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள 50 வருஷம் அனுபவிச்ச மாதிரி பேசுற. சந்தோஷமா இருந்தா ஒரு வருஷமும் ஒரு நிமிஷம் மாதிரி ஓடிடும். சங்கடமா இருந்தா ஒரு நிமிஷமும் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். நீ இப்படி பேசுறத பார்த்தா சந்தோஷமா இல்லாத மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நான் ஏன் பொய் சொல்லணும், நடிக்கணும்? அவ்வளவு வேதனையா இருக்கு. நான் அர்ஜுன ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அவரோட முதலாளி ஏன் அப்பாவ ஒரு மீட்டிங்ல கண்ணா பெண்ணான்னு பேசுவாரு, நான் பேசாம இருக்கணுமா? எந்த மீட்டிங்ல? இவர் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் கொடுத்த விருந்துல அந்த ஸ்ரீனிவாசன் எங்க அப்பா பத்தி என்னென்னமோ பேசிட்டாரு. அந்த ஸ்ரீனிவாசன் எங்க அப்பாவோட விரோதி. இவர் அவர்கிட்ட தான் வேலை பாப்பாரா, எங்க அப்பா கிட்ட வர மாட்டாரா? என்ன நியாயம் இது? அவர் பிடிவாதத்தை நான் எப்படிதான் மாத்த போறேனோ, எப்பதான் அவர் ஏன் வழிக்கு வர போறாரோ எனக்கு தெரியல. அனிதா, இந்த பொண்ணுங்க அழறதெல்லாம் முதல்ல ஏற கட்டணும், சலிச்சுக்கிறதெல்லாம் மூட்டை கட்டணும். உன் எண்ணம் ஒன்னும் தப்பு இல்ல. உன் புருஷா ஒன்னும் பெரிய டாடா பிர்லா இல்ல அம்பானி கூட கூட்டு வச்சுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு. அனி, அவர் போய் எங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா கொடுத்த தேவையான பொருட்களை கூட வேணான்னு சொல்லிட்டாரு. டிவி ஃப்ரிட்ஜுக்கு மாமா பணம் கட்டினாரு. எனக்குன்னு சில தேவைகள் இருக்கு, கேக்குறேன். நானும் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் அவர் வேணான்னு பிடிவாத பிடிக்கிறாரு. அவரால முடியாது. அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்றாரு. போற போக்குல நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் போல இருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? நீ படிச்சவ, உன் படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போறதுல எந்த தப்பும் இல்ல. கோடீஸ்வரன் பொண்ணுன்னு வீண் ஜம்பம் பார்க்காம நம்ம தேவைக்கு நம்ம வேலைக்கு போறோம். இதனால நம்ம ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். உனக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், உன் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீ படிச்ச படிப்பும் வீண் போகாது, நாளும் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் சொன்னேன்னு நீ சம்மதிக்க வேணாம். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் புருஷன் ரொம்ப பிடிவாதக்காரனா இருந்தா அப்படியே விட்டுருவியா? நீ உன் பிடிவாதத்தை விடாத. எவ்வளவு வசதிகளை தியாகம் பண்ணி இந்த வீட்டுல குப்பை கொட்ட வந்திருக்க. விடாத அனிதா, நீ நினைச்சது நடக்கணும். அதுக்கு உனக்கு உரிமை இருக்குமா? தான் பொண்டாட்டி வேலைக்கு போறத பார்த்தா அந்த அர்ஜுனுக்கு புத்தி வரும். அதுக்கப்புறம் அவன் தானா அவன் வழிக்கு வந்துருவான். அதுக்கு முன்னாடி அவன் கோவப்படுவான், திட்டுவான். அதுக்கெல்லாம் நீ பயந்துராத, கலங்கிடாத. ஒரு புருஷன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் தான் பொண்டாட்டி விடுற கண்ணீருக்கு கரைஞ்சிடுவான். நான் கிளம்பட்டுமா? அண்ணி, எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்லம்மா, போயிட்டு வரேன். பாய். என்னங்க? என்னம்மா அங்க வச்சுட்டு போயேன். ஏன் நிக்கிற? டம்ளர் உடனே வேணுமா உனக்கு? இல்லைங்க, நீங்க வேலையை முடிங்க, நான் இருக்கேன். வேலையை முடிக்க லேட்டாகும், அதை கொட்டாங்க. ஏலக்கெல்லாம் போட்டுக்க போல் இருக்கு. ஆமாங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான். போய் சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடு. என்ன ஏதாவது சொல்லணுமா? சரி, நீ சொல்லிக்கிட்டே இரு, நான் வேலையை பார்த்துட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் வேணும்னு அப்புறமா வரேன். வேணாமா, நீ இப்ப போயிட்டேன்னா எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நான் மண்டையை உடச்சுக்குவேன். வேலையில தப்பு விழுந்துரும். சொல்ல வந்து சொல்லிட்டு போ. நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, சாதாரணமா நடந்துச்சு. ஜாம் ஜாம் நடந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை பிரச்சனைகள், அத்தனையும் தாண்டி பொண்ணு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இது என்ன சாதாரண விஷயமா? இதுக்கெல்லாம் இந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்காக தாங்க நான் வந்தேன். என்னது? கடவுளுக்கு நன்றி சொல்லணும், உங்க குலதெய்வத்தை கும்பிடணும். என் குலதெய்வமா?
நீங்க பிறந்த ஊர்ல இருக்கிற ஐயனார் தாங்க நம்ம குலதெய்வம். ஆமா, அங்கெல்லாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானமும் பண்ணணும். பண்ணுமா? அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கும் போய் ரங்கநாத சுவாமி தரிசனம் பண்ணணுங்க. சரி, எல்லா இடத்துக்கும் போ. டீட்டெயிலா டூர் ப்ரோக்ராம் போடு. நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு போ. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனா குடும்பத்தோட வரேன்னு வேண்டிக்கிட்டேங்க. தள்ளி போடக்கூடாது, எல்லாரும் போகணும். அதான் போலாம். என்ன எல்லாரும்னா நீங்க, நான், அபிராமி, ரம்யா, நம்ம 2 பொண்ணுங்க, மாப்பிள்ளைங்க, மதன், கார்த்திக், சாந்தி. வேணும்னா உங்க தங்கச்சி அர்ச்சனா, என் தம்பி பொண்டாட்டி எல்லாரும் போலாங்க. ராஜேஸ்வரி, நீங்க சொன்ன எல்லாருமே போங்க. ஆனா என் பேர் மட்டும் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க. என்னங்க இது? உங்க குலதெய்வம் உங்க பொண்ணுங்க, நீங்க வராம நாங்க மட்டும் எதுக்கு போனோம்? ராஜேஸ்வரி, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் தெளிவா சொல்றேன். நீ சொன்னியே அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஜோடி பெயரை அடிச்சிரு. அப்பதான் நான் வருவேன், இல்லைன்னா வரல. நீங்க சொல்ல வர்ற பிள்ளையும் நம்ம புள்ளதாங்க, நான் பெத்த புள்ளதாங்க. அப்படியா? அப்படியா இருந்தா இந்த ப்ரோக்ராம் கேன்சல். எனக்கு அந்த தெய்வம் தண்டனை கொடுக்கட்டும், பரவாயில்ல. அத்தை, மாமா சொன்னது கேட்டு என்னாலையும் என் புருஷனாலையும் மாமா கோயிலுக்கு போறது தடப்படக்கூடாது. உங்க வேண்டுதல் தான் முக்கியம். மாமா சொன்ன மாதிரி நாங்க வீட்லயே இருக்கோம். ஒருவேளை மாமா சம்மதிச்சா உங்க சின்ன மகனை மட்டும் கூட்டிட்டு போங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன். கடவுளே, இந்த நல்ல மனசை இப்படி பாடாப்படுத்துறியே. ரோஹிணி, ரோஹிணி. அந்த வந்துட்டேங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. என்ன இது? பாதாம் பால் நானே பண்ணது. போதும் போதும். என்ன போதும்? பாதாம் பால் குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்க. இப்படி உடம்புக்கு நல்லது நினைச்சுதா இவ்வளவு பிரச்சனையும். இப்ப என்ன பிரச்சனை? வர நீங்க இங்க வரும்போது சந்தோஷமான செய்தியோட வரதே இல்ல. அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷத்தை தேடி இங்க வந்தா எனக்கு சலிப்புதான் ஏற்படுது. ஏன்? ஏன்னா நீ எதையும் என்கிட்ட சொல்றது இல்ல. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி சந்தோஷப்படலாம்னு நினைச்சா நீங்க அதை கலைக்கவும் சொல்லியாச்சு. இப்பயே அங்க போற. அபிராமி தம்பி ஷியாம் இங்க வந்தானா? ஆமா, வந்திருந்தாரு. அதே என்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் இப்பதான் நான் உங்களை பாக்குறேன். போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம், ஆனா சொல்லணும்னு தோணல. அதான் ஏன்னு கேக்குறேன். அவர் இங்க வந்தப்போ அபிராமி அக்காவும் இங்க இருந்தாங்க. ஏதோ அட்ரஸ் கேட்ட எதேச்சியா வர இங்க அங்க அக்காவை பார்த்ததும் உடனே போயிட்டாரு. ஆமா, இங்க எல்லாமே எதேச்சியா தான் நடக்கும். ஆனா எல்லா பாரமும் என் தலைமையில தான் வந்து விழுது. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொந்த பந்தம் மேல ஆசை வந்துருச்சு. முதல்ல அபிராமி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்தா, இப்போ அவ தம்பி இங்க வர ஆரம்பிச்சிட்டான். இப்படியா அக்கா தம்பிங்கிற புது உறவெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? என்ன தப்பா? ஷியாமுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஜாட மாடையா கேள்வி கேட்கறான் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் என்னடானா, நம்ம வீட்டு வாசல்ல நாராயணனை பார்த்து கண்ணா பின்னாடி கேள்வி கேட்டிருக்கான். அவனு சொல்லி சமாளிச்சிருக்கான். அதே சந்தேகத்தோட ஆபீஸ்க்கு வந்து என் வாயை கிளறான். தெரியுமா உனக்கு? யார் யாருக்கெல்லாம் நம்ம உறவு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும், இப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஷியாமுக்கு மட்டும் நம்ம லிங்க் தெரிஞ்சதுனா அவனதான். அவன் உடனே அபிராமிக்கு சொல்லுவான், அபிராமி அப்பாவுக்கு சொல்லுவான். இன்னும் என்ன இருக்கு? அப்புறம் என் வாழ்க்கை நரகம்தான். என்னங்க இது? ஏன் இப்படி சின்ன குழந்தைத்தனமா பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ,
நான் கலைக்க போற குழந்தைக்கு நீங்க தான் தகப்ப. மனைவியா நீங்க எனக்கு சட்டப்படி அங்கீகாரம் கொடுக்கலனாலும் நான் உங்க மனைவிதான். என்ன பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்தா எப்படிங்க? பேசுவடி, பேசுவ. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. தாலி ஒண்ணு ஏர்லையே தவிர தாயாயிட்டாயில, அதான் அட்வைஸ் பண்ற மாதிரி மிரட்டுற. ஐயோ, நான் உங்களை மிரட்டலைங்க. இதுவும் ஒரு வகையில மிரட்டல் தான். எனக்கு தெரியாது. பொம்பளைங்க பேசுற வார்த்தையில மட்டும் இல்ல, அவங்க பாக்குற ஒவ்வொரு பார்வையிலையும் 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல அபிராமிக்கு தெரிய வச்சு, அப்புறம் ஷியாமுக்கு தெரிய வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உன் உரிமையை கைப்பற்ற நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுதுட்டு இருக்க? இன்னும் என்னங்க சொல்லணும்? மத்தவங்களை தேள் மாதிரி கொட்டுறதுல நீங்க உங்க அப்பாவே மிஞ்சிட்டீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க நட்பு, உறவு நானா யார்கிட்டயாவது சொல்லிருக்கேனா? அபிராமி அக்காவை நானே இங்க வர சொன்னேன், இல்ல உங்க மச்சான வர சொன்னா? வரவங்களை எப்படிங்க தடுக்க முடியும்? அது உங்க அப்பாவால மட்டும் தங்க முடியும். உங்களால எனக்கு என்னங்க சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். உங்க கையால தாலியும் வாங்கிக்கல, உங்களை சந்தோஷப்படுத்த தாயாகலான்னு பார்த்த, அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கலக்கணும்னு சொல்றீங்க, அதுக்கும் தயாராயிட்ட. இதுக்கு மேல என்னால என்னங்க பண்ண முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நான் செத்து போலாம். ரோஹிணி, என்ன இது? உங்களுக்காக நான் உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன், எடுத்துக்கோங்க. என்ன சாகவும் விட மாட்டேங்கிறீங்க, வாழவும் விட மாட்டேங்கிறீங்க. ओम षण्मुखाय नमः, ओम स्कंधाय नमः, ओम गुहाय नमः। श्री सुब्रह्मण्य अष्टोत्तर सदनामावली समाप्तम्। कर्पूरनिराञ्जनं समर्पयामि। ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। सदमानं भवति सतायुः पुरुषः सदेन्द्रियायुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति। दीर्घसुमङ्गली भव, दीर्घायुष्मान् भव, सर्वाभिष्टसिद्धिरस्तु। அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற. நீ தான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற. மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸ்வாதி, அனி, வாங்க அண்ணி, சாமி கும்பிட வந்தீங்களா? என்னம்மா கண்ணு கலங்கிருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அண்ணி. ஒன்றும் இல்லைன்னு வாய் சொல்லுது, ஆனா கண்ணு வேற சொல்லுதே. வாய் பொய் சொல்லும், கண்ணு பொய் சொல்லாது. உண்மையை சொல்லு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்ணு தனியா கோயிலுக்கு வந்து கண் கலங்கி நின்றுட்டு இருக்கான்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை அண்ணி. நாத்தனார்? சே, தினேஷா? ஸ்வாதி சொல்லுமா. அண்ணி, இப்ப அவரு
திருந்திட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவரோட பழைய உறவுகள்லாம் ஒவ்வொன்றா வீடு தேடி வருது. அதை என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல அண்ணி. ஒருத்தி அன்னைக்கு என்னடான்னா போன்ல ஒரு மாதிரி பேசினா, இப்போ ஒருத்தி நேர்லயே வந்து வேற மாதிரி பேசிட்டு போறா. அவரோட மனைவிங்கிற மரியாதை கூட எனக்கு அவ தரல. இதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியல அண்ணி. ஸ்வாதி, இதை நீ தினேஷ் கிட்ட சொன்னியா? நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவ ஸ்டூடியோலயே அவர்கிட்ட சொல்லிட்டா. அவ சொன்னதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவளை கண்டிக்கிறதுக்கு பதிலா என்ன கண்டிக்கிறாரு. கட்டவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா கண்டவளுக்கு சப்போர்ட் பண்றத என்னால தாங்க முடியல அண்ணி. அதுக்கு உன் மாமியார் எதுவும் சொல்லலையா? கண்டிக்கிற தாயா இருந்தா அவர் ஏன் இப்படி இருக்காரு? அவங்கள கேட்காம இருக்கிறதே நல்லது. அவங்க செல்லம் தான் இவரு கெட்டு போறதுக்கு பாதி காரணம். இந்த விஷயத்த போய் அப்பா கிட்ட சொன்னா தாம் தும்னு குதிப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்த பிறந்த வீட்டுல போய் எப்படி அண்ணி சொல்ல முடியும்? அவர் இன்னும் அவரோட பழைய குணத்தை மாத்திக்கவே இல்லை. என் வாழ்க்கை பூரா இப்படிதான் போகுமா? வருத்தப்படாத ஸ்வாதி. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காததுக்கு தினேஷ் தான் வருத்தப்படணும். தினேஷ் கூட பழகிற இந்த மாதிரி பொண்ணுங்க காலப்போக்கில் காணாம போயிடுவாங்க. கட்டிக்கிட்டு ஒருத்தி வந்துட்டான்னு தெரிஞ்சதும் வெட்டிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பொறுமைதாமா உனக்கு அவசியம். எல்லா பிரச்சனையும் தன்னால விலகி போயிடும். கடவுள் இருக்காரு, கவலைப்படாத. கண்ணை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ. வரண்ணி. இந்தாங்க பிரசாதம். கிருத்திகேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏம்மா, சொல்லியிருந்த நானும் கோயிலுக்கு வந்திருப்பேன்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏமா ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுமா. இல்ல, கோயில ஸ்வாதிய பார்த்தேன். சுவாதிய பாத்தியா? எப்படிமா இருக்கா? அத்தை, அவளை பார்த்தா ஏதோ வேதனையில இருக்கிற மாதிரி தெரியுது.